ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பருப்புருண்டை குழம்பு மெத்தனை நல்லா சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்யுது அப்படின்ற வீடியோவை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப மெத்துன்னு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இதை வந்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதோட கூடயே தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எங்கிட்ட தூளாக இருக்குது, நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட தூளாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை, எங்கிட்ட பட்டை பவுடரும் நான் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். கசகசா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரே 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மிளகா ஆட் பண்ணுறதை விட காஞ்ச மிளகா ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கூடயே துருவின தேங்காய், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. 1/2 கப் தேங்காயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி இதையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையுமே எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். நீங்கள் கம்மியான எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் 1 வெங்காயமும், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல் லைட்டாக தட்டி அதோட கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நான் பியூரி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதோட கூடயே தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளி நறுக்கி போடுறதா இருந்தாலும் போடலாம். குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூடயே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா உருண்டை போட்டோம் அப்படின்னா ரொம்பவே திக்காயிடும். தேங்காவை முதலே விடுறாங்களே நல்லா இருக்காதான்னு நினைக்காதீங்க. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து மூடி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டையெல்லாம் ஆட் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். ஏன்னா நான் 3/4 பதத்துக்கு தான் உருண்டையை வேக வச்சுருந்தேன், ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக பொரிக்கலை. இதோட கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கும் பொழுது கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. தேங்க்யூ.